அம்பேத்கருக்கு முன்னோடி, தந்தை பெரியாருக்கும் முன்னோடி ஆவார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவாதிக்கப்படுகிற புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மற்றும் தமிழக அரசியலின் அடித்தளமாக விளங்குகிற பெரியார் அரசியல் ஆகியவற்றுக்கெல்லாம் முன்னோடி அரசியலை முன்வைத்தவர், முன்னெடுத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்கிற குரலை ஓங்கி ஒலித்தவர். ஒரு பைசா தமிழன் என்கிற இதழை நடத்தியவர். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர். தமிழ் பௌத்தம் என்கிற பௌத்தத்தின் மீள் உருவாக்கத்திற்கான கருத்தியலை உருவாக்கியவர். அத்தகைய பெருமைக்குரிய மாமனிதர் பண்டிதர் அயோத்திதாசரின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சார், அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஆதவர்ஜுனா அப்புறம் விஜய் விரும்புவதாக இப்போ சட்டமன்ற செய்தியாக சந்திச்சாங்க. அதாவது நீங்க இடம்பெற வேண்டும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடியது. ஆன்லைன் கூட்டமாக அது நடைபெற்றது. இணைய வழியில் 9 மணி அளவில் அது நிறைவு பெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தது அனைவருக்கும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் நிறைவாக தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற உறுதியை தந்தார்கள். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி பொதுச் செயலாளர்கள் 2 பேரோடும் கலந்து பேசி ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நம்முடைய ஆதரவை நல்குவது என்கிற நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் நல்கினோம். பதவியேற்புக்கு பிறகு வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மைச் செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம்.